شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே நம்மை ஏன் படைத்தான், அதனுடைய நோக்கம் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு அக்பர். நண்பர்களை, இந்த ஆயத்திற்கு மட்டும் நாம் செயல்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவோமையானால் நம்மை போன்ற பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வாகிறவன் எல்லாம் செய்து முடிப்பதற்கு எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அவன்தான் மரணத்தை படைத்தான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. இங்கே சூஃபியாக்கள் இறைஞானிகள் விளக்கம் தருகிறார்கள். மரணமும் ஜீவிதமும், வாழ்வும் மரணமும் இரண்டையுமே அல்லாஹ் இந்த இடத்துல தன்னுடைய படைப்பு என்பதாக சொல்லுங்க. அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அவன்தான் மரணத்தையும் படைத்தான், வாழ்வையும் படைத்தான். அப்ப மரணத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? மரணம் என்பது அல்லாஹுடைய ஒரு படைப்பு. நம்மையே அல்லாஹுடைய படைப்பு கண்டு அஞ்சணும். அதை படைத்த அவனை நாம் அஞ்சுவோமையானால் இந்த படைப்புக்கு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இன்னைக்கு மௌத்து நமக்கு பீதியா இருக்கு. மௌத்து வந்துருமோ, ஹார்ட் அப்படி ஆயிடுச்சு, கிட்னி இப்படி ஆயிடுச்சு, கால் அப்படி ஆயிடுச்சு, சுகர் கூடிருச்சு, ப்ரெஷர் கூடிருச்சு. மரணம் நமக்கு பயத்தை தருகிறது. அதற்கு காரணம், அந்த மரணத்தை படைத்தவனை நாம் பயப்படவில்லை. அந்த மரணத்தை ஹல்க் செய்தானே, படைத்தானே, அந்த அல்லாஹுவை நாம் பயப்பட வேண்டிய அளவு பயப்படவில்லை. எனவே மரணம் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது. அல்லாஹுவை பயந்தார்கள் அல்லவா? எந்த அல்லாஹ் மரணத்தை படைத்தானோ, எந்த அல்லாஹ் இந்த வாழ்வை படைத்தானோ, அந்த அல்லாஹுவை சதா பயந்து வாழ்ந்த நல்லடியார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், இறை நேசர்கள், அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படவே எந்த பயமும், ஒரே மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்தில் இருக்கிறார். மனைவி மக்கள் எல்லாம் உட்கார்ந்து அழுகுறாங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் அழுகுறீங்க? நான் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப பெரிய முதலமைச்சரை பிரதமரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சுமா, அதையெல்லாம் தாண்டிய நிலையில் இது உண்மைதான். சையதுனா பிலால் ரலியல்லாஹு மரண நேரத்திலே பேசிய பேச்சு போல அந்த வார்த்தை தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஆறுதல் தருவதற்காக அல்ல, உண்மையான வார்த்தை. நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிட்டா உள்ள உட்காந்து அழுவான். ஏன்டா அழுகுற விட்றா, நான் எல்லாம் உனக்கு கவலைப்படல அப்படின்னு சொல்லக்குள்ளே இவருக்கு 1000 கவலை இருக்கும். இதுக்கு ஏன் இதே சொல்றாருன்னா, பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்காக. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வார்த்தை அதுல கட்டுப்பட்டதல்ல, அது உண்மை. ஆனா ஃபர்ஹானும், நான் குதூகலமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய ரப்போடு நான் சேரப்போகிறேன், ரப்போடு நான் வாசிலாக போகிறேன், என்னுடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சேரப்போகிறேன், அவர்களை நான் பார்க்க. நீங்கேமா அழுகுறீங்க?
பார்த்தீங்களா? அப்ப இந்த நிலை ஏன் அவர்களுக்கு சாத்தியமானது என்றால் இந்த மரணத்தை படைத்தவனை பயந்தார்கள். நாம் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம். காரணம், அந்த மரணத்தை படைத்த அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டிய அளவு பயப்படவில்லை. 100% அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றால் நாம் பயப்படுகிற விதம், கட்டுப்படுகிற விதம், அவருடைய உத்தரவுகளை ஏற்று நடக்கக்கூடிய விதம் ஒரு 0.25% கூட இல்லை. 99.3% மைனஸ் தான், பிளஸ் 0.25. அதனால தான் நமக்கு மூத்துன்னா பயம் வந்து இல்லாமல். ஆனால் நல்லடியார்கள், மேன்மக்கள், மரணம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. உண்மையிலேயே மரணம் மகிழ்ச்சி தான். பெருமானார் அப்படித்தான் சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, மரணம் என்பது ஒரு பாலம். மரணம் என்பது ஒரு பாலம். நேசனை தன்னுடைய நேசனோடு சேர்த்து வைக்கக்கூடிய பாலம். நமக்கு உண்மையான நேசன் யாரு தெரியுமா? எல்லாம் தான் வேற யாருமே நேசன் கிடையாது. கட்டிய மனைவி நம்முடைய நேசத்திற்குரியவள் எல்லாம் கிடையாது. அந்த நேசத்துல வந்து சுயநலம் இருக்கும். நாம் பெற்ற அன்பு பிள்ளைகள், பாச பிள்ளைகள், அவர்கள் நம்முடைய நேசர்கள் கிடையாது. ஏன்? அந்த நேசத்தில் சுயநலம் இருக்கும். உங்க நண்பர்கள் எது வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய நேசத்திலும் சுயநலம் கலந்து. ரப்புடைய நேசம் மட்டும்தான் எந்த சுயநலமும் இல்லாத நேசம். ஏன்? அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. உங்க நேசம் உங்க பிள்ளைக்கு தேவை, அதனால உங்களை நேசிக்கிறான். உங்க பிள்ளை இவனை பகைச்சுக்கிட்டா ஒழுங்கா படிக்க வைக்க மாட்டான், மாசம் மாசம் காசு அனுப்ப மாட்டான், கேட்கிறப்ப காசு தர மாட்டான், அதனால உங்கள நேசம் வைக்கிறான் பிள்ளை, அதனால நேசம் வைக்கிறான் மனைவி, அதனால நேசம் வைக்கிறார் அண்ணன் தம்பி, அதனால நேசம் வைக்கிற உறவுகள். ரப்புக்கு எதுவுமே தேவையில்லை. அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். எனவே அவன் உங்கள் மீது வைக்கக்கூடிய நேசம் எந்த தேவையும் எதிர்பாராத நேசம். அதனால நேசிச்சா அல்லாஹ் நேசம், அல்லாஹ் புரிச்சுக்க. அடுத்து என்ன தெரியுமா? நம்முடைய ஷேகநாயகம் எல்லாம் ஆலிஃபில்லாஹ் ஷம்சுல் ஆலிஃபி ஐதிஷானூரியா சொல்லுவாங்க, அல்லாஹ்வை கூட வச்சு வாழ்ந்து பழகுங்கம்மா. அல்லாஹு மயி. முன்னோர்கள்லாம் திக்ரே செய்வாங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே, கண் வெடிச்ச உடனே, பெட்டிலேருந்து கண் வெடிக்கிறப்பல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால், அஹ்யானா, இந்த ராத்திரி பெட்டிலேயே மௌத்தாக்காம மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்தானே. மரணம் என்கிற மரணத்தை தந்த பிறகு அந்த மரணத்தை நிரந்தர மரணமாக ஆக்காமல் மீண்டும் என் மீது இறக்கப்பட்டு உயிர் கொடுத்தானே. அவனுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நான் இந்த அட்டகாசம் பண்ணுவேன், 11 மணிக்கு இவன்கிட்ட சண்டை போடுவேன், 12 மணிக்கு அவன் பணத்தை கொடுக்குவேன், 1 மணிக்கு இவன்கிட்ட சண்டை போடுவேன். லோகர் தொழுவ மாட்டேன், அசர் தொழுவ மாட்டேன், ஃபஜ்ர் தொழுவ மாட்டேன், மகரிப் தொழுவ மாட்டேன், இஷா தொழுவ மாட்டேன். என்னுடைய ஒட்டுமொத்த திட்டமும் அவனுக்கு தெரியும். தெரிந்தும் கூட என்னை எழுப்பி விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க நாளைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுவ மாட்டீங்க, அந்த நியத்துல தான் நீங்க படுத்துருக்கீங்க. அது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியுமா? கட்டாயம் தெரியும். 10 மணிக்கு இங்கே போய் இதை திருடனுப்பா, திட்டம் போட்டு வச்சிருக்கானா, உங்களுக்கு அவனுக்கு தெரியும்ல. 11 மணிக்கு அவன் தம்பி ரொம்ப மோசமாக போகிறான், என் கூட பிறந்தவன் தான், அவனை ஒரு வழி பண்ண நாளைக்கு 11 மணிக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கான், உங்களுக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும்ல. எல்லாம் வெளிச்சம், அவனுக்கு எல்லாம் வெளிச்சம். அப்படி இருந்தும் கூட தூங்க வச்ச என்னை அங்கேயே பெட்டிலேயே காலி பண்ணி மையத்தாக்காம எழுப்பி விடுறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். அரே என்ன கருணை, என்ன கருணை என்ற அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு இஷா வரையிலும், நாளை இரவு தூங்க போகிற வரையிலும் என்ன திட்டத்தோடு நான் இருக்கிறேன் எல்லாம் தெரியும். என் ரப்புக்கு தெரிந்தும் கூட என்னை எழுப்பி விடுறான் அல்லாஹ்.
அல்லாவுக்கு ஆசை என்ன, என் அடிமை நாளைக்கு நல்லவனா மாறிடுவான். இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு சரிதான், இந்த மாதிரி மோசக்காரன் தான், இன்னைக்கு இவ்வளவு அநியாயம் பண்ண திட்டம் போட்டு வச்சிருக்கான் தான், தூங்கக்குள்ளேயே ஃபஜ்ருக்கு எந்திரிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணி தான் படுக்கிறான். அப்படி இருந்தும் நான் ஏன் எழுப்பி விடுறேன்டா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமைக்கு நல்லவனா மாறிடுவான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்ம மேல். சனிக்கிழமை நான் அப்படியே தான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை எழுப்பி விடுறான். அல்லாஹ் சொல்றான் இன்னைக்கு இப்படி தான் இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை நல்லவனா மாறிடுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படியே தான் என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாட்களும் கழிகிறது. அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான், அல்லாஹ் என்னை எழுப்பி விட்டுக்கிட்டே. பெருமானார் சொன்னாங்க, காலை எழுகிற போது, கண் விழிக்கிற போது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். மரணத்தை எனக்கு தந்ததற்கு பிறகு மீண்டும் என்னை எழுப்பி விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இலைஹின் நுஷூர், அவன் பக்கமே திரும்புதல் இருக்கிறது, நான் அவன் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பெருமக்கள் மேன்மக்கள் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஒரு திக்ர் செய்வாங்க. என்ன திக்ர் தெரியுமா? அல்லாஹு மயி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹு நாமிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு ஹாமிரி, அல்லாஹ் என்னிலே பிரசன்னமாக இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அந்த உணர்வை காலையில எந்திரிச்ச உடனே உள்ளத்துக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. எந்திரிச்ச உடனே ஏன் இந்த செய்தியை சொன்னாங்க அப்படின்னா, காலை நேரம் இருக்கிறது அல்லவா, நம்ம உள்ளங்கள் ஓய்வா இருக்கும். இரவெல்லாம் தூங்குனதுனால கல்பு அமைதியா இருக்கும், ஓய்வா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் கல்புல இருக்க பாவ சிந்தனை இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால காலையில அந்த உணர்வை கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் உன் கூட இருக்கான், அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் உன்னை பிரசன்னமாக இருக்கிறான். ஸ்கூல்ல வாத்தியார் கூப்பிடுவார்கள், அப்துல் ரஹ்மான் உள்ளேன் ஐயா, நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ரப்பே நீ ஏன் கூட இருக்கிற, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ் என்னிலே பிரசன்னமாக இருக்கிறான். அவன் எங்கோ இல்லை, அவன் என்னோடு இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான். அந்த உணர்வை மேன்மக்கள், பெருமக்கள், சூபியாக்கள், இறைஞானிகள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், சர்க்கார்மார்கள் காலையில எந்திரிச்ச உடனே உள்ளத்துக்கு கொடுத்தாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து இதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் சொன்ன உடனே கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹு மயி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹு நாமிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு ஹாமிரி, அல்லாஹ் என்னிலே பிரசன்னமாக இருக்கிறான். இந்த உணர்வை உள்ளத்துக்கு ஊட்டினார். சூஃபியாக்கள் சொல்றாங்க, இதே உணர்வுல இருக்க மாட்டீங்க, எங்க போனாலும் அல்லாஹ் கூட இருக்கு. நடந்தா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு நடங்கம்மா, உட்கார்ந்தா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு உட்காருங்கம்மா, படுத்தா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு படுங்கம்மா, யார்கிட்டையும் பேசுனா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு பேசணும், யாருக்கும் எதுவும் கொடுத்தா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு கொடுக்கணும், யார்கிட்டையும் எதுவும் வாங்கினா அல்லாஹ்வை கூட வச்சுக்கிடுவான். எந்த நிலையிலும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்கிற அந்த உணர்வை இழக்காதீர்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹு அக்பர். நம்ம அத்தா, நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்ம அண்ணன் கபருக்கு போயிட்டாங்க, கொண்டு போய் அடக்கிட்டோம். மெத்தையில் படுத்து கிடந்தாங்க, நேற்று வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் மெத்தையில் படுத்து கிடந்தாங்க. ஏசி போட்டு படுக்க வச்சோம், அறையில் படுக்க வச்சோம், போர்வை போத்தி விட்டோம், தலைவாணி கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு கொண்டு போய் தனியாக மண்ணில் வச்சு. நண்பர்களே, சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, நீ வாழுகிற போது அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்கிற உணர்வுலேயே நீ வாழ்ந்தால் அங்கே அல்லாஹ் வந்துடுவான் உனக்கு. அல்லாஹ் சொல்லுவான், அடிமையே நீ பயப்படாது, நீ காலமெல்லாம் நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். அதே உணர்வுல வாழ்ந்த பையன் இப்போ நான் உன் கூட இருக்கேன். உன் புள்ள உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் மனைவி வீட்டை விட்டு வெளியே வரல, உன் புள்ள வெளியே வரல, மாமா மச்ச வரல, யாரும் வரல, நான் இருக்கிறேன் உன் கூட. கபர் வாழ்க்கை இன்பமாக போயிடும், நமக்கு மகஷர் இன்பமாக போயிடும், ஜன்னத்து இன்பமாக.
அப்போ ஒரு இன்பமான வாழ்வை நாம் அடைவதற்கு ஒரு வழி என்ன போல, அல்லாஹ் என் கூட இருக்கு, அல்லாஹ் என் கூட இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் இரவினுடைய கடைசி பகுதி வந்து விட்டால் கபிரிஸ்தானுக்கு போவாங்க. பெருமானார் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் இதான் மூல சொல்லணும். எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். கபிரிஸ்தானில் போய் சலாம் சொல்வதற்குன்னு ஒரு முறை இருக்கு. நீங்கள் எனக்கு சலாம் சொல்கிற முறை வேறு, நான் உங்களுக்கு சொல்கிற முறை வேறு. கபரில் அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய முறை வேறு. பெருமானார் நமக்கு எல்லாமே சொல்லி தந்துட்டு பெருமானார் சொன்னாங்க, கபூர்வாசிகளுக்கு முன்னால் பெருமானார் போய் நின்றால் ஆயிஷா நாயகி அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், முஃமின்களினுடைய வீட்டார்களே, முஃமின்களுடைய வீட்டார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான ஹதீஸ். மௌத்தா போன உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு போய் சேராது என்பது மட்டும் உண்மையாக இருக்குமேயானால் ரசூலுல்லாஹ் என்னைக்கு போய் சலாம் சொல்கிறாங்க? இருக்குமோல சலாம் சொல்லுவோம். மையத்துக்கு யார் சலாம் சொல்லுவோம்? பெருமானார் சொல்கிறாங்க. சொன்னதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் பெருமானார் பாடம் சொல்லி தருகிறார்கள். நீங்கள் கபிரிஸ்தான் போனால் இப்படி சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், மூமின்களினுடைய வீட்டார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். அப்போ நல்லா விளங்குது, அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு அறுபடவே இல்லை, அறுபடாத ஒரு காலம். இலா யௌமில் கியாமா, உலகம் அழிகிற வரையிலும் அந்த தொடர்பு இருக்கும். ஏன் உலகம் அழிகிற வரையிலும் கபர் இருக்கும், உலகம் அழிகிற வரையிலும் நாம் இருப்போம், நாம் சலாம் சொல்லுவோம். ஒண்ணுமே அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் கபிரிஸ்தானை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அடக்கியாது, மண்ணெண்ணி போட்டு முடியாது, போயிட்டே இருந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்கு நின்று சலாம் சொல்ல வேண்டும் பெருமானா? ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய துணைவியா, நம்முடைய தாய் சொல்றாங்க. அதுவும் எந்த நேரத்தில் போய் சொல்லுவாங்கன்னா பெருமானார் நடுநிசி கடைசி சகருடைய நேரத்தில் போய் சிரத்தை எடுத்து ஜன்னத்துல் பக்கி பொது கபரிஸ்தானுக்கு போய் நின்று கொண்டு பெருமானார் சொல்லுவார்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், மூமின்களினுடைய வீட்டார்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாம் சொல்வது சுன்னத்து மூலம். சலாம் சொல்வது, சலாத்துக்கு பதில் சொல்றது என்ன ஜி? வாஜிபு. சொல்லுங்க மோலா. சலாம் சொல்வது சுன்னத். நீங்க எந்தாப்புல வந்தீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்வது சுன்னத். சொல்லலண்டா அல்லாஹ் என்னை குற்றம் முடிக்க மாட்டான், நன்மையை இழந்துட்டு அவ்வளவுதான். ஆனா நான் சலாம் சொன்ன பிறகு நீங்க எனக்கு பதில் சலாம் சொல்லி ஆகணும், சொல்லலண்டா உங்க மேல குற்றம். இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். எல்லா இமாம்களும் இதுல ஒண்ணு மாற்று கருத்துனா இல்லை. சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப். இப்ப நீங்க சொல்லுங்க, மார்க்கத்தை நமக்கு சொல்லி தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கபிரிஸ்தானுக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், மூமின்களினுடைய வீட்டார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், வலைக்கும் அஸ்ஸலாம் ஹஜ்ரத், வலைக்கும் அஸ்ஸலாம் மௌலா. அவங்க பதில் சொல்றாங்க. இல்லைன்னா பெருமானார் சொல்ல மாட்டாங்க. என்ன சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிபாச்சு. உங்களுக்கு எனக்கு கேட்கல அவள், ஆனால் அவளுக்கு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா நபி சலாம் சொல்லி இருக்க மாட்டான். அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா. நீ சொன்னா ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் ஒரு ஹதீஸ் காட்டுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மாண்டமான மரத்தை பார்த்தால் அந்த மரத்துக்கு அருகால போய் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் மரமே சொல்ல சொன்னாங்களா? இல்லை.
ஏன் சொல்லலை? அதுலேருந்து பதில் வராது, அதனால சொல்லலை. ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் நீங்க பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்த்தால் அந்த கட்டடத்திற்கு கட்டடமே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்களா? இல்லை. இதுக்கு மட்டும் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பெருமானார்? அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நீ மரத்துக்கு சலாம் சொன்னா பதில் சொல்லாது, அதனால அங்க சொல்லலை பெருமானார். கட்டடத்துக்கு சலாம் சொன்னா கட்டடம் உனக்கு பதில் சொல்லாது, அதனால சொல்லலை பெருமானார். நீ கபருஸ்தானுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் என்று பெருமானார் சலாம் சொன்னதினுடைய தாத்பரியம் அவர்கள் உனக்கு அலைக்கும் ஸலாம் அப்துர் ரஹ்மான் என்று பதில் சொல்லுகிறார். இன்னும் சில ஹதீஸ்களில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கபருஸ்தானுக்கு நீங்க போறீங்க, அந்த கபருஸ்தான்ல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவுடைய அப்பா அடங்கியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வயசாயில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் வாழுகிற போது நீங்கள் இருந்தவர்கள், அவர்கள் உங்களை பார்த்திருக்கிறார்கள், நீங்கள் அவங்களை பார்த்திருக்கிறீர்கள். அந்த மாதிரியான ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அந்த கபருக்கு முன்னால போய் நீங்கள் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் என்று சொன்னால் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உங்களை விளங்கி சொல்றாங்க. அப்துர் ரஹ்மான் மூலம் வந்திருக்காங்க, அப்துர் ரஹ்மான் எனக்கு சலாம் சொல்றாங்க. ஏன்னா அவங்கள இருக்கக்குள்ள அவங்க பார்த்தவங்க இல்லை என்னையே. இப்ப நான் போய் அங்க போய் 2 சலாம் சொன்னேன்டா அவங்க சந்தோஷமா அலைக்கும் சலாம் அப்துர் ரஹ்மான் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னை அறிந்து கொண்டு யார் சொல்லுகிறார், இவங்க யாரு, என்னுடைய அறிமுகத்தோடு அவர்கள் எனக்கு பதில் சொல்லுகிறார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய உறவு பாரு. அதனால மன்னரை வாசிகளுக்கும் நமக்குமான உறவு என்பது அறுபடவே அறுபட. இன்னும் ஒரு சில ஹதீஸ்களில் பெருமானார் கபூர்ல போய் நின்று கொண்டு சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், ஓ முஃமின்களுடைய வீட்டார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இதையும் பெருமானார் சொன்னார். இதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு பாடம் இருக்கு. அந்த 2வது வார்த்தை வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். மூமின்களினுடைய வீட்டார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அப்படின்னு நீங்க சொன்னதன் காரணமாக என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா பாதுகாக்கணும். ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார், உங்க உறவோ அல்லாத உறவு, வாழுகிற போது நிறைய நன்மை சேர்க்காம மூத்தா போயிட்டார், ஏமாந்து மூத்தா போயிட்டார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அப்படி ஏமாந்து மரணிப்பதை ஒன்றும் பாதுகாப்பான். மரணிப்பதற்கு முன்னால் உஷாராகி எதெல்லாம் கபூரிலே நமக்கு கை கொடுக்குமோ அப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் அறிந்து செய்து கபரிலே ராஜா மாதிரி இருக்கின்ற தகுதியோடு அல்லாஹ் நம்மை மூத்தாக்குவான். உங்க சொந்தக்காரர் இல்லாத வரும், நிறைய பாவம் செஞ்சார் துனியாவில், நன்மை ரொம்ப குறையும், மூத்தா போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அந்த கபூர்ஸ்தான் வழியாக நீங்கள் போனீங்க. இப்போ நீங்கள் நபியுடைய ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே கபூர்ஸ்தானுக்கு போனால் சலாம் சொல்லுங்க, அவங்களும் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ் நம்ம ஒரு சலாம் சொல்லுவோம். நம்ம அத்தா இங்கே தானே அடங்கியிருக்காங்க, நம்ம அண்ணனுடைய மச்சான் இங்கே தானே அடங்கியிருக்காரு. உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப பாவம் செஞ்ச மனுஷன் கபருக்கு போயிட்டார், சரி ஒரு சலாம் சொல்லுவோம். நம்ம போய் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் அப்படின்னு சலாம் சொல்லி, அப்படின்னா என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். சாந்தி சமாதானம்னா என்ன போனா அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு சலாம் அவர் வாழ்நாள்ல செஞ்ச எத்தனையோ பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு, அவர் உள்ள உதவாங்கிட்டு கடந்திருப்பார் கபரஸ்தான், அவர் செஞ்ச பாவத்திற்கு தண்டனை நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்க அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் என்று சொன்ன ஒரே ஒரு சலாம், அந்த அஸாப அல்லாஹ் நிப்பாட்டி இருப்பான், கபர் சொர்க்கமா மாறி. இப்ப இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் என் கல்குல நம்பிக்கை இந்த கபர் வாசிகளுடைய கபர் இப்ப சொர்க்கமா மாறுது. நான் சொல்ற சலாம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இது
இதுவரைக்கும் ஒரு 10 தடவை சொல்லிட்டேன். அல்லாஹ் சொல்ல வச்சா, நான் சொல்ல. இப்ப இருக்கிறவங்க மட்டுமல்ல, இலா யௌமில் கியாமா இந்த கபருக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாருடைய கபரு சொர்க்கமாகும். மோலா இந்த கபருடைய நீயத்தோ ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கபருக்கு இந்த சலாம் போகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன் சொல்லுங்க மோலா. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன். ஒட்டுமொத்த உலகத்துக்கு போயிடுச்சு இந்த சலாம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கபர்ல அல்லாஹ் இந்த வினாடி வேதனையை குறைச்சிருப்பான். ஏன்னா நபி போய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா சலாத்துக்கு எவ்வளோ பெரிய உயர்வு. நீங்கள் சொன்ன ஒரே ஒரு சலாம் அவருக்கு நடந்து கொண்டிருந்த வேதனையை நிப்பாட்டி. தஃப்சீர் பைலாவில ஒரு செய்தி பதிவு செய்வாங்க. அந்த காலத்தில் ஒரு கபருஸ்தானை ஒருத்தவங்க கடந்து போனாங்க. நல்லடியார்கள் நபிமார்களுக்கு எல்லாம் கபருக்குள்ள நடக்கிறத காட்டும். அவங்க கபருக்குள்ள நடக்கிறத பார்த்தாங்க. அதுதான் உள்ள அசாபு தண்டனை நடந்துக்கிட்டு. அல்லாட்ட சொன்னாங்க, அதுக்கு மன்னிச்சிடலாம் அப்படின்னு கையேந்தினாங்க. அல்லாஹ் சொன்னா, இல்லை அவனாச்சு நானாச்சு, நீங்கள் விட்டுருங்க. அவன் செஞ்ச பாவங்கள் உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி நீங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அவங்க உடனே சரி நம்ம சொல்லியும் அல்ல, அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குண்டு அவங்க விஷம் போயிட்டாங்க. கொஞ்ச காலம் ஆச்சு, திரும்ப அதே கபர்ஸ்தானுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா எந்த கபரு கடுமையாக அதாம நடந்து கொண்டிருந்ததோ அந்த கபரு சொர்க்கமா இருக்கு. அந்த கபருக்குள்ள இருக்கிறவங்க சொர்க்கத்தில் இருக்கிறார். உடனே அவங்க கேட்டாங்க, அல்லாட்ட என்ன ரப்பே, சில காலங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்தேன், அவருக்கு அசாபு தண்டனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இறக்கப்பட்டு உன்னோட கையேந்தினேன், நீ சொன்ன நானாச்சு அவராச்சு விட்டுருங்கன்னு சொன்ன, நான் போயிட்டேன். இப்போ கபரு சொர்க்கமா இருக்கேன்னா இப்போ அவர் வெளியே வந்து எந்த அமலும் செய்ய முடியாது, என்ன நடந்துச்சுன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னானா, வாஸ்தவம் தான், நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் உங்கள்கிட்ட பதில் சொன்னதும் உண்மைதான். அவர் மரணிக்கிற போது அவங்களுடைய மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. இவர் மரணித்த பிறகு ஒரு புள்ள பிறந்துச்சு, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த புள்ள கொஞ்சம் கருத்து தெரிஞ்ச ஆரம்பிச்ச உடனே அந்த தாய் அந்த பிள்ளைக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தாங்க. குர்ஆனை ஓதி கொடுக்கக்குள்ள அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? நல்லவர்களுக்கும் பாவிகளுக்கும், நம்ம எல்லாரும் சொல்ற பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய, இது ஒரு பொதுவான அர்த்தம். அதுவல்ல அதற்கு அர்த்தம். ரஹ்மான் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நல்லவனுக்கும் கொடுக்கிறவன், கெட்டவனுக்கும் கொடுக்கிறவன், அதான் ரஹ்மான். அதனால தான் கடையை திறக்கிறியா, என்ன கடையை வச்சுக்க, ஹலாலான வியாபாரமா வச்சுக்க. கடையை திறக்கக்குள்ள ஃபஜ்ர் தொழுவும். முதல்ல ஃபஜ்ர் தொழுதுட்டு பிஸ்மில்லாஹ் ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம்னு சொல்லி கடையை திறந்து அல்லாஹ் வியாபாரத்தை கொண்டான். நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் சரிதான், அப்பப்போ தெரியாமல் பாவம் செஞ்சாலும் சரிதான், அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சு. அல்லாஹ் சொன்னானா, அந்த புள்ள கருத்து தெரிஞ்ச உடனே தாய் குர்ஆன் ஓதி கொடுத்தான். அவள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி கொடுத்தா அந்த புள்ளையும் சொல்லிச்சு. அதுக்கு என்ன பொருள்? நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கருணை காட்டக்கூடிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் என்று இவன் பெற்ற பிள்ளை சொல்லுகிறது. நான் எப்படி தகப்பன அதாபு செய்யறது? மன்னிச்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு. அதே பாருங்க, பிள்ளையினால தகப்ப மன்னிக்கப்படும். புள்ள சொன்ன ஒரே ஒரு பிஸ்மில்லா. இவன் பெற்ற பிள்ளை நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இறக்கப்படக்கூடியவனாகி அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சொல்லுதுப்பா. எப்படி நான் தகப்பன அதாபு செய்வேன்? எனவே நான் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ். அதேதான். அப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிஸ்மில்லா, நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சலாம்
அவர்கள் கபராளிகள் அஸாபு செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த சலாம் அவர்களுடைய அஸாபை நிப்பாட்டும், அவர்களுடைய கபரை சொர்க்கமாக மாற்றும். அதைத்தான் இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் நம்மை விட்டும் பிரிந்து அவனோடு இதுவரை வாசிலாகிவிட்டார்களோ, இனி உலகம் அழிகிற வரையிலும் யாரெல்லாம் அவனோடு சேர இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நாம் சொன்ன சலாத்தை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. நாம் தான் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் தான் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டோம் என்கிற செய்தியையும் அல்லாஹ் அவர்களிடத்திலே சொல்லுவானாக என்று ரப்பிடத்திலே துவா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்வானாக. எல்லா மன்னரை வாசிகளுடைய ஒட்டுமொத்த அல்லாஹுடைய அடியார்களுடைய கபூல்களை அல்லாஹ் சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக விசாலமான வெளிச்சமான சுவனத்தில் தென்றல் வீசும் கபூல்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இப்போது இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகம் அழிகிற வரையிலும் நம்மளும் கபருக்கு போக இருக்கிறோம். யாரெல்லாம் கபர்களுக்கு வர இருக்கிறார்களோ எல்லாருடைய கபரையும் ரஹ்மானே நீ சொர்க்கமாக சுவனம் பூஞ்சோலையாக விசாலமான வெளிச்சமான கபராக கண் பார்வை எட்டுகிற வரையிலும் விசாலமான கபராக நீ ஆக்குவாயாக ரஹ்மானே. உன்னுடைய நபி எங்களுடைய தலைவர் கண்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து, அவர்களுடைய அஹ்ல பைத்துகளை வசீலாவாக வைத்து, அவர்களுடைய சஹாபிகளை வசீலாவாக வைத்து, அவர்களுடைய சஹாபிகளுடைய தோழர்களான தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், அவுலியாக்கள், சுகதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஷைகுமார்களை வசீலாவாக வைத்து உன்னிடத்திலே கெஞ்சுகிறோம். எங்களுடைய இந்த துவாவை நீ கருணை கொண்டு கபூல் செய்வாயாக ரஹ்மானே. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதி ஃபைஸி வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, தோழர்களே,